அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். அத்தக்முரூனன் நாசபில் பிர்ரி வதன்சௌன அன்ஃபுஸகும் வஅன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தக்கிலூன். நீங்கள் வேதத்தையும் ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மையும் செய்யுமாறு ஏவி தங்களையே மறந்து விடுகிறீர்களா? நீங்களே சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா? இது நியாயமா? இது ஆகுமா? அப்படின்னு தவறான செயல்கள் செய்கிற போது மனிதர்கள் சில பேரை கேள்வி கேட்கறது உண்டு. ஆனால் இங்கே இறைவன் அந்த கேள்வியை கேட்கிறான். இது நியாயமா? இது தர்மமா? எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மீறுகிறீர்களேன்னு இஸ்ரவேலர்களை பார்த்து இறைவன் கேட்கிறான். எனக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி தந்தீர்கள். முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வருகிற போது அவர்களை பின்பற்றுவோம் என்று வேதக்காரர்களாகிய நீங்கள், உங்களுக்கு முன்னாடியே நான் வேதத்தை கொடுத்திருந்தேன், நீங்கள் அதை ஏற்று எனக்கு வாக்குறுதி தந்தீர்கள், என்னிடமிருந்து எல்லா அருட்கொடைகளையும் பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் மறுக்கிறீர்கள், படிக்கிறீர்கள், அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறீர்கள், ஆனால் அதன்படி நீங்கள் நடக்க மாட்டேங்கிறீங்களே. இது நியாயமா? இது தர்மமாகுமா என்று அல்லாஹ் இந்த இடத்தில் கேள்வி கேட்கிறான், வினா எழுப்புகிறான். தன்னை மறந்துவிட்டு நன்மை புரியுமாறு பிறரை ஏவிவிட்டு, ஆனால் தன்னை மறந்துவிட்டு தாங்கள் அதை செய்யாமல் இருப்பது என்பது எப்பேற்பட்டது என்று நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். நான் விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அந்த இரவில் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன். அவர்களின் உதடுகள் நெருப்பு கத்திரிக்கோளால் துண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தன. இவர்கள் யார் என நான் கேட்டேன். அப்போது இவர்கள் உலக மக்களில் உம்முடைய சமுதாய பிரச்சாரகர்கள் ஆவார்கள். இவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே நன்மை புரியுமாறு பிறருக்கு உபதேசித்துவிட்டு தங்களை மறந்து விட்டார்கள் என்று வானவர்கள் பதிலளித்தார்கள் என்று சொன்னார்கள். நாம் பிறருக்கு சொல்கிறோம், ஏற்றி வைக்கிறோம், நல்லா பேசுகிறோம். மார்க் அறிஞர்களை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை நேரில் பார்த்த மாதிரி பல பேர் பேசுவாங்க. ஆனால் பின்னாடி துளியும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு மார்க் அறிஞர் ஃபோன்லேயே கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு விதவை பெண்மணியை கேட்டாராம். இதெல்லாம் என்ன மாதிரியான மார்க்கம்? இவர்களெல்லாம் எப்படி தலைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்னு அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அந்த அளவிற்கு தாங்கள் எல்லாவற்றையும் பிரமாதமாக பேசுவார்கள். ஆனால் 1% கூட அவற்றை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள். இது எவ்வளவு மோசமான தண்டனைக்குரியது என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் கூட இந்த உலகத்தை, நஃப்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களே. வாயளவில் ஈமான் கொண்டு இருக்கிற ஈமானையும் காசுக்கு விற்றுவிட்ட இந்த கூட்டத்தினரிடமிருந்து இறைவன் நம் யாவரையும் பாதுகாப்பானாக. எதை சொல்கிறோமோ அதை செய்கிற பாக்கியத்தை இறைவன் தருவானாக.